36வது ஸ்லோகம். நிஹத்ய தார்தராஷ்ட்ரான்னஹ கா ப்ரீதே ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஶ்ரயே தஸ்மான் ஹத்வைதாநாததாயினஹ. இந்த ஸ்லோகங்களில் அர்ஜுனன் மோகத்தில் வசப்பட்டு பேசிக்கொண்டு வருகின்றான். முதலில் அவனுடைய மனதில் பீஷ்மர், துரோணர் இவர்களை குறித்த பற்று, அதை நாம் ராகக என்று பார்த்தோம். அந்த பற்று ஆனது மனதில் தோன்றியது. அதை தொடர்ந்து அவனுடைய மனதில் சோகம், துயரம் தோன்றியது. இவர்களெல்லாம் என்னால் அழிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்களே என்று அவன் துயரப்பட்டான். மூன்றாவதாக அவனுடைய மனதில் மோகம் தோன்றியது. சென்ற வகுப்புகளில் பார்த்தோம், மோகத்தினுடைய லட்சணம் புத்தியானது ஒரு சூழ்நிலையில் தவறாக தீர்மானிக்கின்ற பாவனை. புத்தியினுடைய செயல் நிச்சயத்தல், இது இப்படித்தான் என்று தீர்மானம் செய்ய வேண்டியது புத்தி. ஆனால் புத்தி மோகத்தில் இருந்தால் எது சரியோ அதை தவறு என்று தீர்மானிக்கும், எது தவறோ அதை சரி என்று தீர்மானிக்கும். இப்பொழுது அர்ஜுனன் அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து பேசிக்கொண்டு வருகின்றான். ஒரு முக்கியமான கருத்து ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் வாழ்க்கையில் ஒரு செயலை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் மனமும் புத்தியும் சேர்ந்துதான் செயல்பட்டாக வேண்டும். மனமானது ஒன்றை செய்ய சொல்கின்றது, அறிவானது, புத்தியானது அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் இதை ஆங்கிலத்தில் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்வோம். இந்த குழப்ப நிலையில் ஒரு செயலை தொடர்ந்து செய்ய முடியாது, கொஞ்ச நேரம்தான் செய்ய முடியும். ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் மனதிற்கு புத்தியினுடைய துணை தேவை. மனம் தானாகவே காரியத்தை செய்து முடிக்காது, புத்தியினுடைய துணை கொண்டுதான் அது செய்தாக முடியும். என்ற பட்சத்தில் மனம் அதிகமாக பற்று உடையதாக இருந்தால், மனம் ஒரு அதர்மத்தை செய்ய விரும்பினால் இந்த மனம் என்ன செய்யும்? புத்தியை மயக்கி தன் பக்கம் பேச வைத்து விடும். இப்போ இதில் யார் நமக்கு பெரிய பகைவர்கள் என்றால் நம்முடைய புத்தியே நமக்கு பகைவர்களாக இருப்பார்கள். இந்த மனதினுடைய வேலை என்னவென்றால், எப்படியாவது புத்தியிடம் அதனுடைய சக்தியை இழக்க வைத்து தனக்கு எது சாதகமோ அவ்விதம் புத்தியை மனம் பேச வைக்கும். அதைத்தான் இப்பொழுது அர்ஜுனன் செய்கின்றான். இதை ஜஸ்டிஃபை செய்தல் என்று சொல்வோம், சாதித்தல் என்று சொல்வோம். பலர் அவர்கள் செய்கின்ற தவறை உறுதிப்படுத்துவார்கள், சாதிப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய மனதிலேயே இது தவறு என்று ஒரு பக்கம் கூறுகின்றது. ஆனால் இந்த மனம் புத்தியை மயக்கி பேச வைக்கின்றது. அப்படித்தான் அர்ஜுனன் பேசி வருகின்றான். அவனுக்கு நாம் வந்தது தர்ம யுத்தம், கடமையை செய்ய வந்தோம் என்று தெரிந்தும் என்னென்ன காரணங்களை இதுவரை பார்த்தோம். முதலில் சொன்னான், நச ஸ்ரேயோனு பஷ்யாமி, நான் இந்த யுத்தத்தில் ஒரு விதமான நன்மையையும் பார்க்கவில்லை. அது அர்ஜுனன் முதல் சொன்ன காரணம்.
நான் இந்த தர்ம யுத்தத்தை செய்வதனால் நன்மை ஒன்று வருவதாக பார்க்கவில்லை, ஆகவே என்னுடைய கடமையை செய்ய மாட்டேன். இரண்டாவதாக அர்ஜுனன் என்ன சொன்னான்? ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண நஜ ராஜ்யம் சுகாணிச்ச. எனக்கு ராஜ்யத்தில் ஆசை இல்லை, வெற்றியில் ஆசை இல்லை, இன்பங்களில் ஆசை இல்லை, ஆகவே எதற்காக நான் யுத்தம் செய்ய வேண்டும், ஆகவே நான் செய்ய மாட்டேன் என்று இரண்டாவது ஆர்குமெண்ட், இரண்டாவது வாதத்தை வைத்தான். மூன்றாவதாக அர்ஜுனன் பேசியது, நாம் ராஜ்யத்தை யார் பொருட்டு அடைய விரும்புகின்றோமோ அவர்களையே கொன்றதற்கு பிறகு ராஜ்யத்தை அடைந்து என்ன பலன், ஆகவே நான் யுத்தம் செய்ய மாட்டேன். இந்த இடத்திலையெல்லாம் யுத்தம் செய்ய மாட்டேன் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய கடமையை செய்ய மாட்டேன். இங்கு யுத்தம் என்பது கடமை, என்னுடைய கடமையை நான் செய்ய மாட்டேன், காரணம் அது நல்லதாக எனக்கு தெரியவில்லை. இவ்விதம் கூறி வந்த அர்ஜுனன் 36வது ஸ்லோகத்தில் அவன் அடுத்த ஆர்குமெண்ட், அடுத்த கருத்து என்ன பேசுகின்றான்? பாபத்தினுடைய அடிப்படையில் நான் யுத்தத்தை செய்ய மாட்டேன். என்னுடைய இந்த கடமையை செய்தால் அது என்ன நமக்கு ஏற்படும் என்றால் பாபம்தான் ஏற்படும் என்று அர்ஜுனன் பேசுகின்றான். முதல் வரியில் தார்தராஷ்டிரான் நிகத்திய, 36வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் இருக்கின்றோம். தார்தராஷ்டிரான் என்றால் திருதராஷ்டிரனை சார்ந்தவர்கள், துரியோதனன் முதலியவர்களை. நிகத்திய என்றால் கொன்று, அவர்களை கொன்று. நக, நக என்றால் நமக்கு. கா பிரீதிஹி ஸ்யாத், பிரீதி என்றால் சுகம், கா பிரீதி என்றால் என்ன சுகம் ஸ்யாத் வரும். ஜனார்தன, ஹே கிருஷ்ணா. ஜனார்தன என்பது கிருஷ்ணனை அழைக்கின்றான். ஹே கிருஷ்ணா, திருதராஷ்டிரனை சார்ந்தவர்களை நாம் கொல்வதினால் நமக்கு என்ன பிரீதி வந்துவிடும், என்ன சுகத்தை நாம் அனுபவிப்போம் என்று அவன் கேட்கின்றான். இந்த இடத்துல கேள்வி என்ன பிரீதி வரும் என்று கேள்வி அல்ல, ஆக்ஷேபார்த்தே, அவன் ஆக்ஷேபனை செய்கின்றான். என்னதான் வந்துவிடும், ஆகவே ஒரு விதமான பிரீத்தியும் சுகமும் நமக்கு வராது இவர்களை கொன்றால். பிறகு பகவான் நினைக்கலாம், உனக்கு பிரீதி வருதோ பிரீதி வரவில்லையோ, நம்முடைய கடமைகளை புண்ணியத்திற்காக தர்மத்திற்காக செய்ய வேண்டும் அல்லவா, ஆகவே சில கடமைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை நம்ம தத்துவம் பேசிட்டு செய்வோம், இது என்னுடைய கடமை, நான் நல்லா செஞ்சிருவேன்னு சொல்லிடுவோம். இப்போ டாக்டர் ஒரு மருந்தை கொடுத்து நீ இதை காஃபியில் சாப்பிடுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுருவோம். காரணம் என்ன? எனக்கு அது பிடிக்கும். காஃபி சாப்பிடாமல் இருந்த மருந்தை சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிட மாட்டோம். காரணம் என்ன? நமக்கு அது பிடிப்பதில்லை. இப்போ நமக்கு பிடிக்கிற கடமை ஒன்று வந்து விட்டால் அதில் நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ அர்ஜுனன் எனக்கு பிரீத்தி இல்லை என்றாலும், உனக்கு பிரீத்தி இருக்கோ இல்லையோ கடமை, ஆகவே நீ செய்ய வேண்டும். நீ இந்த கடமையை செய்யாவிட்டால் பாபம் வரும் என்று பகவான் நினைக்கலாம். அதற்கு அர்ஜுனன் சொல்கின்றான், நாம் இதை செய்வதுதான் பாபம் என்று பேசுகின்றான் அர்ஜுனன். இரண்டாவது வரியில் சொல்கின்றான், பாபம் ஏவ ஆஸ்ரயே, ஆஸ்ரயேத் அஸ்மான். அஸ்மான் என்றால் நமக்கு. இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனையும் சேர்த்திட்டான், தன் பக்கம் சேர்த்திட்டான், நமக்குன்னு சொல்லிட்டான். நமக்கு என்ன வருமா? பாபம் ஏவ, பாபம் தான். ஆஸ்ரயேத் என்றால் அமையும், நமக்கு பாபம்தான் வரும் என்று அர்ஜுனன் பேசுகின்றான். தர்மசாஸ்திரத்திற்கு செல்கின்றான் அர்ஜுனன். அவனுடைய புத்திப்படி இப்பொழுது இந்த கடமையை செய்தால் பாபம் வரும் என்று அவனுடைய புத்தி அவனுக்கு காட்டுகின்றது. பிறகு யாரை கொன்றால்? ஹத்துவா ஏதான். ஹத்துவா என்றால் கொன்று, ஏதான் என்றால் இவர்களை, நம் முன் இருப்பவர்களை கொன்றால் அதனால் நமக்கு வருவது பாபம்தான் என்று சொல்கின்றான். பிறகு
நமக்கு முன் இருப்பவர்களெல்லாம் நல்லவர்களா கெட்டவர்களா? இப்போ அர்ஜுனன் முன் இருக்கின்ற திருதராஷ்டிரனை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்றால் அவர்கள் நமக்கு நம்மளுடைய சொந்தம், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் பாபி தான் என்று அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கின்றான். திடீர்னு சகுனியை பார்த்துருப்பான் போல் இருக்கு, உடனே என்ன சொல்கிறான் அவன்? ஆததாயினகன்னு சொல்கிறான். ஆததாயினக என்றால் மகா பாவி என்று பொருள். அவர்கள் பாவிகள்தான், பாவத்தை செய்தவர்கள்தான், தவறானவர்கள்தான். இருந்தாலும் அவர்களை கொன்றால் நமக்கு பாபம்தான் வரும் என்று கூறுகின்றார். ஆததாயி என்றால் மகா பாவி என்று பொருள். சாஸ்திரத்தில் யார் 6 விதமான பாவத்தை செய்துள்ளார்களோ, அந்த 6ம் செய்திருக்கலாம் அல்லது அதில் ஏதோ ஒன்றை செய்திருக்கலாம். அப்படி செய்தால் அவர்களுக்கு ஆததாயி என்று பெயர். இப்போ ஒருவன் ஆததாயிவாக எப்பொழுது ஆவான் என்றால் 6 விதமான பாபத்தை செய்தால் அவன் ஆததாயி. அவன் 6ஐயும் செஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதோ ஒன்றை செஞ்சிருந்தாலே ஆததாயி தான். பிறகு அப்படிப்பட்டவனுக்கு தர்மசாஸ்திரம் என்ன தர்மசாஸ்திரம் என்ன விதி என்றால், ஆததாயினம் ஆயாந்தம் ஹன்யாத் அவிச்சாரயன். ஆததாயி என்று ஒருவனை நிச்சயம் செய்தால் ஹன்யாத் அவன் கொல்லப்பட வேண்டும், அவிச்சாரயன் விசாரம் பண்ணாம அவனை கொல்லப்பட வேண்டும். இது தர்மசாஸ்திரத்தினுடைய நியதி. ஒருவன் ஆததாயிவாக ஆகிவிட்டால் அவனுக்கு சென்டென்ஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு தான். அவனை என்ன செய்யணும்? கொன்றுவிட வேண்டும். அவனை கொல்வது பாபம் அல்ல என்பது தர்மசாஸ்திரத்தினுடைய நியதி. இப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? ஆததாயிங்கிற வார்த்தையும் சொல்லி பிறகு இந்த ஆததாயிகளை கொன்றால் பாபம் வரும் என்று சொல்கின்றான். இந்த ஆததாயிவாகிறதுக்கு என்னென்ன பாபம் செய்திருக்கணும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன 6 விதமான பாவம். முதல் பாவம் என்னவென்றால் வீட்டுக்கு தீ வைத்தல். யாராவது வீட்டுக்கு தீ வைக்கிறது முதல் பாவம். அக்னிதக. அக்னிதக என்றால் அக்னியை வைப்பது. இதை சொன்ன உடனே துரியோதனனை என்ன பண்ணான்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த டிவி வந்ததுனால இந்த நல்ல விஷயம் தெரியாமல் நம்மளை அறியாமல் போயிருக்குமே. ஆகவே அவன் தீ வைத்துள்ளான். இப்போ யாராவது வீட்டுக்கு தீ வைத்தால் அவன் ஆததாயி. இரண்டாவது கரதச்செய்வ, விஷம் வைப்பவன் உணவில். இனியொருவருடைய உணவில் விஷத்தை வைத்து அவர்களை கொன்றால் அவன் ஆததாயி. மூன்றாவது ஆயுதம் இல்லாதவர்களிடம் ஆயுதத்துடன் சென்று அவர்களை கொல்லுதல். ஒருவருக்கு ஒரு ஆயுதம் இல்லை என்றால் நம்ம ஆயுதத்துடன் சென்று அவர்களை கொல்லுதல். நம்முடைய பகைவன் நம்மிடம் என்ன ஆயுதம் இருக்கின்றதோ அந்த ஆயுதம் இருந்தால்தான் போராடி அவனை வெல்ல வேண்டும். ஆயுதம் இல்லாத சமயத்தில் அவர்களை கொல்லுதல் மூன்றாவது. நான்காவது பொருள்களை எடுத்தல். ஒருவனிடம் இருக்கின்ற பொருளை அபகரித்தல், அது ஆததாயி. ஐந்தாவது பூமியை அபகரித்தல். இனியொருவருடைய பூமியை நாம் அபகரித்தல். சில பேர் வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னா அதெல்லாம் ஆததாயி தான். ஏன்னா இனியொருத்தருடைய வீட்டுகளை போயிட்டு ஏதோ 10 வருஷம் வீட்டில் இடம் கொடுத்தா இருக்குங்கிறதுக்காக நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா அது என்ன? அது பூமியை அபகரிக்கிறதுக்கு தான் சமம். பிறகு மனைவியை அபகரிப்பவன். வீட்டுக்கு தீ வைத்தல், விஷம் உணவில் வைத்தல், ஆயுதம் இல்லாதவனிடம் ஆயுதத்தை பயன்படுத்தி கொல்லுதல், பொருள்களை அபகரித்தல். பொருள்களை அபகரித்தலுக்கு லஞ்சம்னு சொல்லலான்னு நினச்சேன், அது ரொம்ப பேர்த்துக்கு போயிருன்னு வேண்டான்னு விட்டுட்டேன். அடுத்தது பூமியை அபகரித்தல், இறுதியாக மனைவியை அபகரித்தல். இதையெல்லாம் துரியோதனை பண்ணியிருக்கான். ஆகவே அவனுக்கு இந்த ஆததாயியில் பாஸ் மார்க் ஆவான்னு சொன்னால் அவன் 100%ல் பாஸ் மார்க் ஆயிடுவான். காரணம் என்ன?
இந்த பாவம் அனைத்தையும் அவன் செய்தவன், துரியோதனனை சார்ந்தவர்கள் செய்தார்கள். இப்போ தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுது? ஒருவன் ஆததாயி என்றால் அவனை கொன்றுவிட வேண்டும், அவனை கொல்வதுதான் தர்மம். காரணம் என்ன? இப்போ சாஸ்திரமே ஒருத்தனை கொல்ல சொல்லுதே என்று சொன்னால் ஒரு நியதி இருக்கு சாஸ்திரத்தில். சாமானிய தர்மம் என்பது அஹிம்சா, விசேஷ தர்மம் என்பது க்ஷத்திரியனுடைய தர்மம், அதாவது தர்ம யுத்தம் செய்தல். இப்போ ஒரு சூழ்நிலை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த சூழ்நிலையில் ஒருவன் இறந்தால்தான் ஒரு குடும்பம் காப்பாற்றப்படும் என்று வந்தால் தர்மசாஸ்திரம் சொல்லுது, குலஸ்யார்த்தே ஏகம் தியஜேத். ஒரு குலத்துக்காக ஒருவனை தியாகம் செய்வதில் தவறு கிடையாது. இது எப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கையில் பெருவரல்ல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு, டாக்டர் சொல்கிறார் அதை உடனடியாக வெட்டி எறிகிறது தான் நல்லதுன்னு சொல்கிறார். இல்லை நான் அதை விட மாட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும்? முழு சிஸ்டத்தையே, முழு உடலையே அது பாதிக்கும். ஆகவே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற சூழ்நிலையில் ஒருவன் இறந்தால்தான், ஒருவனை தியாகம் பண்ணாதான் குடும்பம் நல்லா இருக்கும்னு வரணும். நமக்கு சௌரியத்துக்காக விட்டுறன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு நிபந்தனை வந்தால் அவனை தியாகம் செய்வதில் தவறு கிடையாது. பிறகு கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேத். ஒரு கிராமம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒரு குலம் அழிந்துதான் ஆக வேண்டும் என்றால் தர்மசாஸ்திரம் சொல்கிறது அழிக்கலாம். பிறகு நகரஸ்யார்த்தே கிராமம் தியஜேத். ஒரு நகரம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒரு கிராமமே நாசமாகணுங்கிற சூழ்நிலை வந்தால் அதை செய்யலாம். தேசஸ்யாஸ்யே நகரம் தியஜேத். ஒரு தேசத்துக்காக நகரத்தை அழிக்கலாம். பிறகு அந்த ஸ்லோகம் எப்படி முடிகிறது தெரியுமோ? ஆத்மார்த்தம் பிருத்திவீம் தியஜேத். அதாவது உண்மைக்காக உலகத்தையே நாம் தியாகம் செய்யலாம். ஆத்மார்த்தம்னா தனக்காக, மோட்சத்திற்காக என்ன வேண்டுமானாலும் நாம் தியாகம் செய்யலாம். இது தர்மசாஸ்திரம். ஆத்மார்த்தம் பிருத்திவீம் தியஜேங்கிறது வேதாந்தம். முன்னாடி வர்றதெல்லாம் தர்மசாஸ்திரம். இந்த தர்மசாஸ்திரம் அர்ஜுனனுக்கு தெரியாமல் அல்ல, அவனுக்கு தெரிகின்றது. ஆனால் இப்பொழுது மோகத்தில் அவன் பேசுகின்றான். ஒருவருடைய மனசில் மோகம் வந்துடுதுன்னு சொன்னால் அது அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியாமலேயே அது அவர்களை அழித்து வரும். கேன்சர் போல மற்ற நோயெல்லாம் வந்தால் நமக்கு வெளியே காமிச்சிரும். சில நோய் அறிகுறி தெரியாமல் உள்ளே இருக்கும். அப்படி அறிகுறி தெரியாமல் உள்ளே இருக்கிற நோய்க்கு பேர் தான் மோகம். அது ஏன் எனக்கு தெரிஞ்சு இருக்கட்டுமேனா, அது தெரிஞ்சால் அது இருக்காது. அதுதான் அந்த மோகத்தினுடைய லட்சணமே. நான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நம்மளையே ஒரு கேள்வி கேட்டுட்டோம், தப்பாக புரியவே மாட்டோம். நான் நினைக்கிறது சரிதான்னு நினச்சிட்ருக்கிற வரைக்கும் நாம் அப்படித்தான் நினைத்து கொண்டிருப்போம். ஆகவே அர்ஜுனன் அந்த மோகத்தில் இருக்கின்றான். அர்ஜுனனுக்கு புரிய போகின்றது. 2வது அத்தியாயத்தில் அவனுடைய மனம் மாறப்போகின்றது. அப்பொழுதுதான் அவன் ஒரு நல்ல மாணவனாக மாற இருக்கின்றான். ஆகவே இங்கு திருதராஷ்டிரனை சார்ந்தவர்களை கொல்வதினால் நமக்கு என்ன பிரீதி வந்துவிடும் கிருஷ்ணா? அவர்களை கொல்வதினால் பாபம்தான் வரும். அந்த ஆததாயிகளை, பாவிகளை கொன்று நாம் எதற்கு பாவத்தை சேர்த்தி கொள்ள வேண்டும் என்று அவனுடைய வாதம் இங்கு. இனி மேலும் அர்ஜுனன் தொடர்கின்றான். 37வது ஸ்லோகம். தஸ்மான் நார்ஹா வயம் ஹந்தும் தார்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வாம் சுகினஸ்யாம மாதவ. இங்கு அர்ஜுனன் பேசுகின்றான், நம்மை சார்ந்தவர்களை நாம் எப்படி கொல்வது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இந்த ஸ்லோகத்தில் நாம் கவனிக்கத்தக்க சொல்
சுவ பாந்தவான். நம்மை சார்ந்தவர்கள் என்ற வார்த்தையை அர்ஜுனன் தன்னை அறியாமல் பயன்படுத்துகின்றான். அதாவது பொய் சொல்றதுக்கும் கூட புத்திசாலித்தனம் வேணும். நம்ம சில சமயங்களில் நம்மளுடைய பலகீனத்தை சாதிச்சிட்ருப்போம். மற்றவர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம நம்மளுடைய பலகீனத்தை சாதிச்சிட்ருக்கிறோம்னு சொல்லி. அது மற்றவர்களுக்கு தெரியாத அளவு சாதிக்கிறதுக்கு பல சமயங்களில் நம்மளால் முடியாது. அது ஓப்பன் சீக்ரெட்டாக இருக்கும். நமக்கும் மனசுக்குள்ளே தெரியும் நம்ம சொல்கிறது உண்மையை அவருக்கு தெரியுதுன்னு சொல்லி. அவருக்கும் தெரியுது, ஆனால் சொல்ல மாட்டோம். அந்த நிலையில் அர்ஜுனன் நம்மை சார்ந்தவர்களை எப்படி கொள்வது, நம்மை சார்ந்தவர்களை எப்படி கொள்வது என்றே அவன் பேசுகின்றான். காரணம் என்னவென்றால், இங்கு அர்ஜுனனுக்கு தர்ம அதர்ம விஷயத்தில் குழப்பம் இல்லை. அந்த அறிவு ஏற்கனவே இருக்கின்றது. ஆனால் அந்த தர்மத்தை அப்ளை செய்யணும்னு சொல்கிறோமே, அப்ளிகேஷன் ஆஃப் தர்மா, அந்த தர்மத்தினுடைய அறிவை பயன்படுத்துவதில்தான் கஷ்டமானது அர்ஜுனனுக்கும் எல்லோருக்கும் இருக்கின்றது. நமக்கு பல விஷயங்களில் இப்படித்தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும். ஆனால் அந்த அறிவை அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறது தானே நம்மளுடைய பல சூழ்நிலையில் கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னவென்றால், நம்மளுடைய மனம் பக்குவம் அடையவில்லை. நம்முடைய மனம் அந்த அறிவை எடுத்து செயல்படும் அளவு மனதை நாம் பண்படுத்தவில்லை. அதுதான் இங்கு அர்ஜுனனுக்கு. அது மட்டுமல்லாமல், நமக்கென்று ஒரு அளவுகோலை நம்ம வச்சுட்டு வாழ்க்கையை வாழ்கிறோம். மற்றவர்களுக்கென்று ஒரு அளவுகோலை வச்சுருக்கோம். அளவுகோல்னு சொன்னால் ஸ்கேல், அது எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும். எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஸ்கேல், நம்மையே அளக்கணும்னு அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோம். இனி ஒருத்தர் அளக்கணும்னு அதுக்கு ஒரு ஸ்கேலை பயன்படுத்துகிறோம். இப்போ உதாரணமாக, ஒருவர் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த பையன் பேசாமல் இருக்கான், அமைதியாக இருக்கான். உடனே அதை என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எவ்வளவு அமைதியாக இருக்கான்னு சொல்லுவார். அதே வீட்டில் பக்கத்து வீட்டு குழந்தை அந்த மாதிரி அமைதியாக இருந்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அது ஊமை, குழந்தைக்கு அது விளையாடவே தெரியல என்று சொல்வார். ஒரு கால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை விளையாடிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்ன துடி பாரு நம்ம குழந்தைன்னு புகழ்வோம். அதே பக்கத்து வீட்டு குழந்தை செஞ்சால் அது குறும்புன்னு சொல்லுவோம். ஆகவே ஒரே ஒரு செயல் நம்மை சார்ந்தவர்கள் நாம் செய்தால் அதற்கு கொடுக்கிற விளக்கமே வேற. இனியொருவர் அதை செய்யும் பொழுது அதை நாம் பேசுகின்ற விதம் வேறு, சொரமெல்லாம் கூட மாறிடும். அப்போ இந்த சொரத்தில் மாறி பேசுவாங்க தெரியுமோ, அதெல்லாம் மாறி, அதெல்லாம் நான் செஞ்சு காமிக்க வேண்டான்னு விட்டுட்டேன். அப்படியெல்லாம் சில சொரத்திலேயே பேசுவார்கள். அந்த ஒவ்வொரு பேச்சிலையும் அந்த விஷம் அப்படிங்கிறது கலந்து இருக்கும். ஆகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பார்த்தா தனக்குன்னு ஒரு விதமான ஸ்கேல் வச்சுருக்காங்க. அதைத்தான் இங்கே அர்ஜுனன் பேசுகின்றான். என்னுடைய ஜனங்களை எப்படி நான் கொள்வது? ஒரு கால் தன்னுடைய ஜனங்கள் இல்லாமல் பீஷ்மர் துரோணருக்கு பதிவாக வேற யாராவது நின்று இருந்தால் அர்ஜுனன் இன்னார் என்ன பேசியிருப்பான்? ஆததாயிகளை கொன்னுதான் ஆகணும்னு அந்த தர்மசாஸ்திரத்தை பேசியிருப்பான். ஆகவே அவனுக்கு பற்று வந்த காரணத்தினால் அவன் மயங்கி இப்பொழுது பேசுகின்றான். என்ன சொல்கின்றான்? தஸ்மாத், தஸ்மாத் என்றால் ஆகவே, வயம் ந அர்ஹாஹா, நாம், ந அர்ஹாஹா என்றால் நமக்கு தகுதி இல்லை, நாம் அதை செய்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல, அர்ஹதை அற்றவர்களாக இருக்கின்றோம். அர்ஹதைங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். உனக்கு அர்ஹதை இருக்கான்னெல்லாம் சில சமயம் கேட்போமே, அதைத்தான் அர்ஜுனன் சொல்கிறான். நமக்கு அர்ஹதை கிடையாது. வயம் ந அர்ஹாஹா. அர்ஜுனன் அப்படியே பன்மையில் பேசுகிறான். நான் பேசுகிறத விட்டு போட்டு நாமன்னு சொல்லி பகவானை தன் பக்கம் சேர்த்தி கொண்டான். நாம் அர்ஹதை அற்றவர்கள். எதற்கு? தார்தராஷ்டிரான் ஹந்தும், திருதராஷ்டிரனை சார்ந்தவர்களை கொல்வதற்கு நமக்கு அர்ஹதை கிடையாது. தார்தராஷ்டிரான் ஹந்தும் ந அர்ஹாஹா. இந்த தார்தராஷ்டிரர்கள், திருதராஷ்டிரனை சார்ந்தவர்கள் யார்? ஸ்வ பாந்தவான். ஸ்வ என்றால் நம்முடைய, பாந்தவாகா உறவினர்கள். நம்முடைய உறவினர்களாகிய திருதராஷ்டிரனை கொல்வதற்கு
நமக்கு அர்ஹதை கிடையாது. நாம் அவர்களை கொல்லக்கூடாது. பிறகு மீண்டும் கேட்கின்றான், ஸ்வஜனம் என்றால் நம்மை சார்ந்தவர்கள், ஸ்வ என்றால் நம்மை, ஜனம் என்றால் நம்மை சார்ந்த மனிதர்களை, ஹத்துவா நம்மை சார்ந்த மனிதர்களை கொன்று, கதம் சுகினக சியாம எப்படி நாம் சுகத்தை உடையவர்களாக ஆக முடியும். இங்கும் கதம் என்றால் அவன் ஆக்ஷேபனை செய்கின்றான், எப்படித்தான் சுகினக என்றால் சுகத்தை உடையவர்களாக வயம் சியாம நாம் ஆக முடியும். ஹே மாதவ, ஹே கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா, அவர்களை கொன்று நாம் எப்படி சுகத்தை அனுபவிக்க முடியும், நமக்கு பாபம் அன்றோ வரும் என்று அர்ஜுனன் பேசுகின்றான். இந்த இடத்துல அர்ஜுனனுடைய மனம் நம்மை சார்ந்தவர்கள், என்னை வளர்த்தியவர்கள், எனக்கு அறிவை கொடுத்த துரோணர் என்ற சம்பந்தத்தினால் அவன் தர்மத்தை தியாகம் செய்கின்றான். பல சமயங்களில் நம்ம பட்டிமன்றத்தையெல்லாம் பார்க்கிறதுண்டு. கும்பகர்ணன் உயர்ந்தவனா அல்லது விபீஷணன் உயர்ந்தவனா, கர்ணன் உயர்ந்தவனான் எல்லாம் பட்டிமன்றம் வைக்கிறார்கள் அல்லவா. அதில் நமக்கே சந்தேகம் வந்துடும். காரணம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார்கள். இதில் உண்மை என்னவென்றால், விபீஷணன் எல்லாரவிடம் விபீஷணன் உயர்ந்தவர். காரணம், எனக்கு நீ உணவு கொடுத்த என்பதனால் நான் உனக்கு துணை போக மாட்டேன். எங்கு தர்மம் இருக்கின்றதோ அங்குதான் நான் செல்வேன். அதுதான் விபீஷணனுடைய மனம். இப்போ கும்பகர்ணன், கர்ணன் இவர்களுடைய மனமெல்லாம் ரஜோகுணம் தமோகுணத்தில் இருந்ததுனால செய்நன்றிங்கிறது ஒரு விதமான நல்ல குணம்தான். இருந்தாலும் அவர்கள் உடலில் பிரதானமாக கொண்டு, நீ எனக்கு உதவி செய்த காரணத்தினால் நீ என்னென்ன செய்யறையோ அதுக்கெல்லாம் நான் உடந்தையாக இருக்கின்றேன் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். இதெல்லாம் நம்ம புராணத்தில் பார்த்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். நமக்கு ஒருவர் கொஞ்ச நாள் உதவி செய்திருப்பார். பிறகு அவர் ஒரு தவறான காரியத்துக்கு நம்மிடம் ஒரு உதவியை கேட்பார். அது அதர்மமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மனதில் சந்தேகம் வரலாம், அவர் செஞ்ச உதவியை நினச்சி நான் இந்த தப்பை செய்யலாமா அல்லது தர்மத்தை பின்பற்ற வேண்டுமா என்றால், நம்முடைய மனம் சத்துவ குணத்திலிருந்து உயர்ந்த நிலையில் இருந்தால் அவருக்கு அதர்மப்படி நாம் செய்யக்கூடாது. பிறகு அவர் சொல்லலாம், நீ செய் நின்று இல்லாமல் இருக்காயேன்னு சொன்னால் அந்த சொல் நமக்கு சாராது. காரணம் என்னவென்றால், செய் நன்றி அப்படிங்கிறதுக்காக நாம் அதர்மத்தை செய்யக்கூடாது. விபீஷணருடைய மனம் தர்மத்தில் இருந்தது. ஆகவே கூறினார், எத்திர தர்மக தத்ர அகம். எந்த இடத்துல தர்மம் இருக்கோ அந்த இடத்துல நான் இருக்கேன். இந்த தர்மம் ராவணனிடம் இருந்தால் அங்கு நான் இருப்பேன், ராமனிடம் இருப்பதனால் அங்கு இருக்கின்றேன் என்று கூறினார். ஆகவே தர்மம் தான் நமக்கு முக்கியம். நம்முடைய அபிமானம், ஐடென்டிஃபிகேஷன் தர்மத்தில் இருக்க வேண்டும். இங்கு அர்ஜுனனுக்கு அது இல்லை. நம்முடைய ஜனங்கள் என்பதனால் அவன் இந்த தத்துவங்களை பேசி வருகின்றான். இங்கே ஸ்வ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டோம் அப்படின்னா அர்ஜுனன் பேசுவது முழுவதும் மாறுபட்டு இருக்கும். ஆகவே அர்ஜுனனுடைய இந்த பேச்சில் எல்லாருமே எல்லா விதமான அவனுடைய வாதத்தில் நம்மை சார்ந்தவர்கள் என்பது ஊடுருவி இருக்கின்றது. அது அர்ஜுனனுக்கே தெரியாம ரெண்டு இடத்துல பயன்படுத்துகிறான். ஸ்வபாந்தவாக ஸ்வஜனம், நம்முடைய ஜனங்கள், நம்முடைய பாந்தவர்கள் என்று சொல்கின்றான். இப்போ நம்முடைய பாந்தவர்கள் அல்ல என்றால் அவர்களை கொல்லலாம். அந்த இடத்துல தர்மசாஸ்திரம் கிடையாது. இதுதான் அர்ஜுனனுடைய மனநிலை. அதனால அவன் அறியாமையே இந்த ஒரே ஸ்லோகத்திலேயே ரெண்டு இடத்துல ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் என்று கூறுகின்றான். இனி அடுத்த ஸ்லோகத்தில் வேறு அடிப்படையில் அர்ஜுனன் வாதத்தை ஆரம்பிக்கின்றான். 38வது ஸ்லோகம். யத்யப்யேதே ந பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ குலக்ஷய கிருதம் தோஷம்
மித்ரத்ரோகே ச பாதகம். இந்த ஸ்லோகத்திலிருந்து அர்ஜுனன் வேறு விதமான வாதங்களை செய்கின்றான். இதெல்லாமே ஜஸ்டிஃபிகேஷன், அவனுடைய மோகத்தினுடைய விளைவு. என்ன சொல்கின்றான்? யுத்தத்தினுடைய விளைவை பார்க்கும் பொழுதும் நாம் இந்த யுத்தம் செய்யக்கூடாது. முதல்ல தனக்கு சொன்னான், எனக்கு இதில் ஒரு நன்மையும் பார்க்கவில்லை, எனக்கு ராஜ்யத்தில் ஆசை இல்லை என்றெல்லாம் சொல்லி, பிறகு அப்படியே தர்மசாஸ்திரத்துக்கு நமக்கு பாவம் வரும் என்று எல்லாரையும் சேர்த்தி கொண்டான். இப்பொழுது ஒரு கால் இந்த யுத்தத்தை நாம் செய்தால் இதனுடைய விளைவு என்ன, யுத்தத்திற்கு பிறகு என்ன வரும் என்று அவன் கற்பனை செய்து அதை பார்க்கும் பொழுதும் நாம் யுத்தம் செய்யக்கூடாது. இதுதான் இதற்கு பிறகு வருகின்ற அவனுடைய வாதம். இது அவனுடைய கடைசி வாதம். இதற்கு மேல் அவனுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இருக்க போறது இல்லை. கடைசியாக என்ன சொல்றான்? யுத்தம் செய்து முடித்தால் என்னென்ன விளைவுகள் வரும், அந்த விளைவுகளை பார்க்கும் பொழுது நாம் இந்த யுத்தம் செய்யக்கூடாது என்பதுதான் அர்ஜுனனுடைய வாதம். பிறகு யுத்தத்தினுடைய விளைவு என்ன வரும் அதெல்லாம் அர்ஜுனனே சொல்லப் போகின்றான். நம்மளிடம் அந்த கேள்வியை மற்றவங்க கேட்கவே மாட்டார்கள். அவர்கள் கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த பயந்துட்டு நமக்கு ஒரு சேஃப்கார்டுக்காக நம்மளே தேவையில்லாததை பேசிக்கிட்டே இருப்போம். ஆகவே அர்ஜுனன் நினைக்கின்றான், ஒரு கால் பகவான் கேட்கலாம், உனக்கு ஏன் இந்த எண்ணம் வருகின்றது? நீ யுத்தம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாய் அல்லவா, யுத்தத்தினுடைய விளைவு மோசமாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா, அதை துரியோதனனை சேர்ந்தவர்கள் ஏன் நினைக்கக்கூடாது? ஏன் நீ மட்டும் நினைத்து யுத்தம் வேண்டாம் என்று சொல்கின்றாய்? அவர்கள் அதை நினைக்க வேண்டும் அல்லவா? ஆகவே அவர்கள் நினைக்காத பொழுது நீ ஏன் இதை நினைக்கின்றாய் என்று பகவான் கேட்கலாம் என்று அர்ஜுனன் கற்பனை செய்து அதற்கு முதலில் பதில் சொல்கின்றான். அவர்கள் நினைக்கிறார்களோ இல்லையோ, நான் இப்படித்தான் செய்வேன் என்று அவன் சொல்கின்றான். அவர்கள் மனதில் இருக்கின்ற தோஷத்தினால் அவர்கள் விளைவை பற்றி சிந்திக்காமல் இருக்கட்டும், ஆனால் நாம் இந்த தோஷத்தை பார்க்கின்ற நாம் ஏன் இவ்விதம் சிந்திக்க கூடாது என்று அர்ஜுனன் கேட்கின்றான். இப்போ இந்த இடத்துல அர்ஜுனன் சொல்கின்ற ஒரு கருத்தில் இந்த டாப்பிக்கை விட்டு நம்ம பார்த்தால் ஒரு கருத்தை இங்கிருந்து நமக்கு கிடைக்கின்றது. இப்போ சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த நம்ம பார்க்கிற கருத்து நேரடியாக இங்கே சம்பந்தம் அல்ல. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் ஒரு தவறு செய்கிறார்னு வச்சுக்குவோம். உடனே நம்ம மனசில் என்ன தோணும்? ஒருவர் நம்மைய பார்த்து ஒரு வார்த்தை, தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறார். உடனே என்ன நமக்கு தோணும்? நம்ம அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான வார்த்தையை பயன்படுத்துவோம். அவர் என்ன பண்ணுவார்? அவர் 3rd டிகிரி 3வது டிகிரி வார்த்தைக்கு போவார். நம்ம என்ன பண்ணுவோம்? 4வது டிகிரிக்கு போவோம். கொஞ்சம் லென்த் ஆகிரும் வார்த்தைகள். அப்புறம் பழைய அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுவோம். இவ்விதம் என்னாகும்? ஆர்கியூமெண்ட்டு வளர்ந்துட்டே போகுது. அவரிடம் போய் கேட்டால் என்ன சொல்லுவார்? இவன் இந்த மாதிரி செய்ததனால இந்த வார்த்தையை நான் சொன்னேன். இவரிடம் கேட்டால் அந்த வார்த்தையை அவர் சொன்னதுனால நான் இந்த வார்த்தையை சொன்னேன். இந்த வார்த்தையை இவர் சொன்னதுனால தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன்னு சொல்லி இது உயர்ந்து கொண்டே போகும். எங்கே முடிவுன்னு சொன்னான்? முடிவு இது வரவே வராது. ஆகவே சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் ஒரு தவறை செய்தால், ஒருவரிடம் ஒரு பலகீனம் இருந்தால் நம்ம மனசு என்ன செய்ய தோணும்? உடனே நாம் அதற்கு ரியாக்ட்னு சொல்கிறது. அதை அவரிடம் இருக்கே அதனால் நானும் செய்வேன் என்று அந்த ஏட்டிக்கு போட்டின்னு சொல்கிறது, அல்லது இந்த ரிவெஞ்ச் பழி வாங்கும் எண்ணம், அது இயற்கையாகவே எல்லாருடைய மனதிலும் இருக்கின்றது. நீ இந்த தப்பை செஞ்சால் நான் இந்த தப்பை செய்வேன் என்று இருக்கின்றது. இப்போ அவரிடம் சென்று கேட்டால் அவர் தான் தப்பு செய்கிறாரே, நீ பொறுத்துக்கன்னு சொன்னால் நீ போய் அவருக்கு சொல்ல வேண்டியது தானே என்று நாம் சொல்லுவோம். இப்போ எங்கே முடிவுனா, யார் உயர்ந்தவர்கள்னா, யார் மற்றவர்கள் தப்பு செய்யும் பொழுது அந்த தப்பை பொறுத்து கொண்டு அந்த தவறு செய்யாமல் அதற்கு அதாவது பிரதிகாரம்னு சொல்கிறது,
அதற்கு முரணாக செய்யாமல் நம்முடைய கடமையை செய்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்கள். அல்லது அவர்களுக்குத்தான் சக்தி, மனோ தைரியம் என்பது வரும். அல்லது ஒரு இடத்துல யாரோ ஒருவர் விட்டு கொடுத்து போனாதான் அமைதின்னு வரும். இப்போ சமுதாயத்தில் இருந்தோம் அப்படின்னா விதவிதமான மனிதர்களோடு சம்பந்தம், ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ எல்லாத்தையும் திறந்துட்டு ஆசிரமத்துக்கு போனால் அதுக்கு மேலே இருக்குது. காரணம் என்ன? அங்கே விதவிதமான மனசோட வந்தவர்களிடமும் சம்பந்தம் வைக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வனத்தில் போய் மிருகங்களை போல் அலைஞ்சிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த அறிவெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனால் சமுதாயத்துக்குள்ளிருந்து மற்ற மனிதர்களோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது என்ன ஆகும்? ஒருவர் ஒரு தவறை செய்தால் அதற்கு நான் திருப்பி செய்வேன்னு நினைத்து கொண்டிருந்தால் பிறகு அந்த உறவையே நாம் காப்பாற்ற முடியாது. எல்லா உறவிலையும் சில சமயங்களில் சங்கடம்னு வரத்தான் செய்யும். அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் அதை நம்ம வாழ்க்கை முழுவதும் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒருவர் விட்டு கொடுத்து தான் போகணும். இங்கே அர்ஜுனன் என்ன சொல்றான்னா, அவர்கள் லோபத்தினால் சிந்திக்கவில்லை என்றால் நாம் ஏன் சிந்திக்க கூடாதுன்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல அர்ஜுனன் தவறா பயன்படுத்தினாலும் இதில் ஒரு நல்ல பண்பு இருக்கின்றது. ஒருவர் ஒரு தவறை செய்தால் அதற்காக நான் தவறு செய்ய மாட்டேன். நான் எப்படி செயல்படுவேன்கிறது மற்றவர்களுடைய செயலினுடைய அடிப்படையில் இல்லை. நான் என்னுடைய சுபாவப்படி தான் செயல்படுவேன். மற்றவன் தப்பு செய்கிறான்னா அது அவனுடைய புத்தியினுடைய தோஷம், அதற்கு நான் பொறுப்பல்ல. நம்ம சாதாரணமாக அப்படி எதிர்பார்க்கிறது இல்லை. நம்ம ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு தகுந்த பிரதிபலனை எதிர்பார்க்கின்றோம். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒருவருடைய பர்ஸு விழுந்துருது, அவர் அதை கவனிக்கலை, உடனே நம்ம ஓடி போய் அவர் கையில் எடுத்து கொடுக்குறோம். அதை வாங்கிட்டு அவர் நம்மளை முறைச்சி பார்த்துட்டு போனாருன்னு வச்சுக்குவோம். நமக்கு எப்படி இருக்கும்? தேங்க்ஸும் கூட சொல்கிறது இல்லையான்னு சொல்லி திட்டுவோம். எதுக்கு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவன் சிரித்து ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து 2 குழு வார்த்தை சொன்னால் ஒரு திருப்தி, நம்ம ஒரு தர்மம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. இதே இது அவன் அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் நல்ல காரியம் பண்ணி கடைசியில் சங்கடம்தான். அப்படி நம்ம வாழ்க்கையில் பார்த்தா பல நல்ல காரியம் பண்ணியிருப்போம், நல்லதையே பண்ணி அதற்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்காது. அவர்கள் நம்மளை பார்த்துருக்க மாட்டாங்க, நம்மளை கொஞ்சம் கவனிச்சிருக்க மாட்டாங்க. முடிவு என்னன்னு சொன்னால் நல்லதும் பண்ணி துக்கப்படுறது நம்மளாகத்தான் இருப்போம். காரணம் என்ன? அந்த எதிர்பார்ப்பு. அவனுடைய புத்திப்படி செய்யட்டும். இப்போ நம்ம ஒருவருக்கு நல்லது செய்கிறோம், அந்த கிராட்டிடியூடு, நல்ல அந்த ஒரு நன்றி உணர்வு அவர்கள் காட்டவில்லை. அவர்கள் காட்டியிருப்பாங்க, நம்ம கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்திருப்போம், அல்லது அவர்கள் காட்டவே இல்லைன்னு வச்சுக்குவோம். நம்ம எப்படி இந்த சூழ்நிலையை பார்க்க வேண்டும் என்றால் அது அவருடைய புத்தியில் இருக்கின்ற தோஷம், அதற்கு நான் பொறுப்பல்ல, நான் செஞ்சது தவறல்ல. இப்போ 20 வருஷமாக ஒருவருக்கு உதவி செஞ்சுட்டு அவர் நன்றியை காட்டலின்னு என்ன சொல்லுவோம் தெரியுமா? இவ்வளவு நாளாக அவனுக்கு செஞ்சதெல்லாம் தண்டம்னு சொல்லிடுவோம். அது என்ன ஆகும்னா, நம்ம செஞ்ச 20 வருஷம் செஞ்ச பிரயோஜனமெல்லாம் அது நமக்கே பிரயோஜனம் இல்லாமல் போகும். கடைசியில் என்ன பிரயோஜனம்னா 20 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் பிரிவு தான். ஆகவே மற்றவர்கள் எப்படி செயல்படுகிறார், நடந்து கொள்கிறாருங்கிறத வச்சு என்னுடைய கடமை பாதிக்கக்கூடாது. என்னுடைய கடமையை நான் செய்கின்றேன், மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ. இப்படி 2 இடத்துல முதல்ல செய்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அது எப்படி நம்மளுடைய அந்த ஆசுரி சம்பத்திற்கே அது அவ்வளோ சுலபமாக விடாது. கஷ்டப்பட்டு 2-3 முறை செஞ்சிட்டோம்னு வச்சுக்குவோம். பிறகு நமக்கு வர்ற மதிப்பு, முதல்ல நம்மிடமே நமக்கு மதிப்பு வரும். மற்றவங்க நம்மளை மதிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளையே நாம் நேசிப்போம், நம்ம மனசுக்கு ஒரு தைரியம் வரும். அதனால தான் மகாத்மா காந்தி கோர்ட்டில் போகணுன்னே ஒரு ஜட்ஜி எந்திரிச்சு நின்னார். இது ஏதாவது இந்த உலகத்தில் நடந்திருக்குமா? ஒரு குற்றவாளி போகிறான், அதை தீர்ப்பு சொல்கிற ஜட்ஜி எந்திரிச்சு நிற்கிறார்னு சொன்னால் அது என்னன்னா அதான் சத்தியம், கடமையினுடைய சக்தி. ஆகவே இந்த இடத்திலிருந்து நமக்கு அந்த ஒரு நல்ல கருத்து கிடைக்கின்றது. அந்த நல்ல கருத்தை அர்ஜுனன் வேறு விதத்தில் பயன்படுத்தினாலும் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய செயல், என்னுடைய கடமை மற்றவங்களுடைய செயலை பொறுத்து அல்ல, அது என்னை பொறுத்து இருக்கின்றது.
மற்றவர்கள் எப்படி நடந்தாலும் என்னுடைய கடமையிலிருந்து நான் தவற மாட்டேன். அப்படி தவறிவிட்டால் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு விதத்திலும் வேறுபாடு கிடையாது. அதைத்தான் அர்ஜுனன் சொல்கின்றான். அவர்கள் பார்க்கவில்லை, இந்த யுத்தத்தினுடைய விளைவை அவர்கள் பார்க்கவில்லை என்றால் நாம் ஏன் பார்க்கக்கூடாது, நாம் ஏன் சிந்திக்கக்கூடாது என்பது அர்ஜுனனுடைய கேள்வி. அதை சொல்கின்றான். யத்யபி, யத்யபி என்றால் ஒரு ஈவன்தோ, அதாவது ஏதே ந பஷ்யந்தி. ஏதே என்றால் இவர்கள், இவர்கள் என்றால் திருதராஷ்டிரனை சார்ந்தவர்கள். ந பஷ்யந்தி, அவர்கள் பார்க்கவில்லை. எதை பார்க்கவில்லைன்னு சொல்லி 2வது வரியில சொல்றான். யுத்தத்தினுடைய விளைவினால் வருகின்ற தோஷத்தை அவர்கள் பார்க்கவில்லை. ந பஷ்யந்தினா அவர்களுக்கு புரியவில்லை, அவர்கள் நாம் சிந்திப்பது போல் சிந்திக்கவில்லை. அதற்கு அர்ஜுனன் சரியான காரணத்தையும் சொல்றான். அவர்கள் ஏன் சிந்திக்கவில்லை? இப்போ துரியோதனனெல்லாம் ஏன் தயாராக யுத்தத்திற்கு இருக்கிறார்கள் என்றால் லோபோபகத சேதசக. சேதசக என்றால் புத்தி, லோபம் என்றால் லோபம் என்கின்ற, லோபம் சொன்னா நமக்கே வேண்டும், நானே அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்கின்ற புத்திக்கு லோபம் என்று பெயர். தானத்துக்கு ஆப்போசிட்டான புத்தி லோபம். தானம்னு சொன்னா இருக்கிறத பகிர்ந்து சாப்பிட்றோம், லோபம்னா அது எனக்குத்தான் வேண்டும் என்கின்ற, உபகதம்னா அதனால தாக்கப்பட்ட, லோபத்துடன் கூடிய புத்தியை உடையவர்கள். அவர்களுக்கு லோபம் என்ற புத்தி வந்த காரணத்தினால் யுத்தத்தினுடைய விளைவை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் ஏன் நாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் கேட்பார். இப்ப லோபோபகத சேதசக என்பது காரணம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? லோபத்தினால் புத்தியை இழந்தவர்கள். அவர்கள் பார்க்கவில்லை. எதை பார்க்கவில்லை? 2வது வரி, குலக்ஷய கிருதம் தோஷம். குலக்ஷயம், ஒரு குலத்தை நாசம் செய்வதனால் வருகின்ற தோஷத்தை அவர்கள் பார்க்கவில்லை. குலக்ஷயம் என்றால் ஒரு குலத்தை நாசம் செய்கின்ற, கிருதம் என்றால் குலத்தை நாசம் செய்வதனால் வருகின்ற குறைகளை அவர்கள் பார்க்கவில்லை. இப்போ யுத்தம்ங்கிறது என்ன? குலங்களை நாசம் செய்வது தானே. ஆகவே ஒரு ஃபேமிலி, ஒரு குலத்தை நாசம் செய்வதை அவர்கள் பார்க்கவில்லை. அது மட்டுமா, மித்ர துரோகேச்ச பாதகம். மித்ர துரோகே என்றால் இங்கு மித்ரன் என்றால் நமக்கு வேண்டியவர்கள், துரோகம் என்றால் அவர்களுக்கு துரோகம் செய்தல் அல்லது கொல்லுதல். நமக்கு வேண்டியவர்களை கொல்வதினால் வருகின்ற பாதகம். பாதகம் என்றால் வீழ்ச்சி, பாபம், அதனால் வருகின்ற தோஷம். ஒரு குலத்தை நாசம் செய்வதனால் வருகின்ற தோஷத்தையும், நம்முடைய நண்பர்களை துரோகம் செய்வதனால் அல்லது அழிப்பதனால் வருகின்ற பாதகத்தையும் வீழ்ச்சியையும் ஏதேன பஷ்யந்தி, அவர்கள் பார்க்காத போதிலும் நாம் ஏன் இதை பார்க்கின்ற நாம் இந்த யுத்தத்திலிருந்து விலகி கொள்ளக்கூடாது? இப்போ இந்த லாஜிக் என்ன தத்துவம் என்றால், மற்றவர்களுக்கு புரியவில்லை என்றால் நாம் ஏன் புரிந்து நடந்து கொள்ளக்கூடாது? மற்றவர்கள் கோபப்படுறாங்கன்னா நானும் கோபப்படுவேன், மற்றவர்கள் தவறாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் நானும் தவறாக நடந்து கொள்வேன் என்று நாம் ஏன் சொல்ல வேண்டும்? மற்றவர்கள் அவர்களுடைய புத்தியில் இருக்கின்ற தோஷத்தில் தவறு செய்யலாம், நான் ஏன் தவறு செய்ய வேண்டும்? ஆகவே நமக்கு ஒரு முக்கியமான வேல்யூ இங்கே என்ன கிடைக்கிது? மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக நம்ம தவறு செய்யக்கூடாது. அப்படி செய்தோன்னா தவறுக்கு தவறு அது பிரச்சனையை சால்வ் பண்ணாது. தவறுக்கு நல்லது செஞ்சாதான் சூழ்நிலை அமைதியாகுமே தவிர, ஒரு தவறு இனியொரு தவறினால் அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியாது. அதைத்தான் அர்ஜுனன் சொல்கின்றான். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்கின்றான், நாம் ஏன் பார்க்கக்கூடாது என்று. 39வது ஸ்லோகம்.
கதம் ந ஞேயமஸ்மாபிஹ பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலக்ஷயக்ருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர்ஜனார்தன. இங்கு அர்ஜுனன் கேட்கின்றான், அவர்கள்தான் பார்க்கவில்லை, அவர்கள் அந்த தவறை பார்க்கவில்லை என்றால் நாம் ஏன் பார்க்கக்கூடாது? கதம் ந ஞேயம் அஸ்மாபிஹி, அஸ்மாபிஹி என்றால் நம்மால், கதம் ந ஞேயம் ஏன் அறிந்து கொள்ளக்கூடாது, ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது என்றால் நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள், மற்றவர்களுடைய தவறு செய்தாலும் நாம் ஏன் அந்த தவறை செய்ய வேண்டும்? இதில் சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்னா, மற்றவர்கள் செய்கிற தவறை ரொம்ப குறைவாக சொல்லுவோம். நம்ம செய்கின்ற தவறு, மற்றவர்கள் செய்கிற தவறை ரொம்ப பெருசாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் மற்றவர்களிடம் சொல்லும்போது. நம்ம செய்கிற தவறை ரொம்ப குறைவாக, ரொம்ப சின்ன, அந்த இடத்துல டோன் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும், சாத்விகமாக ஆயிரும், அப்படி நம்ம சொல்லுவோம். ஆகவே மற்றவர்கள் செய்வதுதான் பெருசாக இருக்குமே தவிர நம்மையே நாம் பார்ப்பது பெரிதாக இல்லை. ஒருவர் ஒருத்தருடைய அனுபவத்தை என்கிட்ட சொன்னார். அவர் இந்த ஊரில் இல்லை, அந்த தைரியத்தில் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய மனைவி என்னை ஓங்கி அடிச்சிட்டா அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே நான் என்ன நினச்சேன், பாவம் ராட்சசியை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் மனசில் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை, ரொம்ப சீரியஸாக சொன்னார். அது ஜோக்காக சொல்லலை, மனைவி என்ன அடிச்சிட்டா அப்படின்னார். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து, அந்த மாதிரி அவள் அடிக்கிற அளவு நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் யோசனை வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலைன்னு அவர் என்கிட்ட கொஞ்ச நேரம் சொல்லலை. சரி என்ன தான் பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், அவர் இட்லிக்கு நெய் கேட்டிருக்கார், அந்த அம்மா எண்ணெய் விட்டுடுது, அந்த இட்லியை வாயிலிருந்து அவள் மூஞ்சியில் துப்பிட்டாராம். இதுதான் நான் செஞ்சேன்னார். இப்போ நான் சொன்னேன், அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா கரண்டிகளையே அடிக்க சொல்லியிருப்பேன். அப்போந்தான் தெரிஞ்சது ஒரு ராட்சசிக்கு ராட்சசம் கிடச்சிருக்கார். அப்படி மற்றவர்களுடைய தப்பு பெருசாக நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அடியை வாங்குறது, அந்த அடியை வாங்குற மாதிரி அவர் தானே நடந்துட்டார், அதை முதல்ல நம்ம சொல்ல மாட்டோம். ஆகவே மற்றவர்கள் செய்கிற தப்பு நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அதாவது ஒரு லென்ஸ் இருக்கு, சின்னதாக பெருசாக காட்டுற லென்ஸ் ஒன்று இருக்குது, பெருசாக சின்னதாக காட்டுற லென்ஸ் ஒன்று இருக்குது. அப்படி மற்றவர்களுடைய தப்பை நம்ம கண்ணு அந்த லென்ஸ் ஆயிரும். அது எனக்கு தெரியல, கான்வெக்ஸ் ஏதோ 2 லென்ஸ் இருக்குது. அது என்ன ஆகும்னா, சின்ன தப்பை பெருசாக காமிக்கும். நம்ம தப்பை என்ன ஆகும்னா, பெரிய தப்பையெல்லாம் அந்த லென்ஸ் நம்ம கண்ணு சின்னதாக காமிக்கும். அதுதான் நம்மளுடைய இயற்கை. இதைத்தான் அர்ஜுன சொல்கிறா, அப்படி நம்ம ஏன் செய்யணும்? அவர்கள் லோபத்தினால் பார்க்க வேண்டாம், நாம் ஏன் பார்க்கக்கூடாது? அதை கேட்கின்றான். கதம் ந ஞேயம் அஸ்மாபிஹி, நம்மால் ஏன் அறிந்து கொள்ளக்கூடாது? பிறகு 2வது வரியில் சொல்கிறான், நாமெல்லாம் யார், நமக்கு என்ன தெரிகின்றது? குலக்ஷய கிருதம் தோஷம் பிரபஷ்யத்பிஹி. குலக்ஷய கிருதம் தோஷம் சென்ற ஸ்லோகத்தில் சொன்னதையே சொல்லி, குலக்ஷயத்தினால செய்த தோஷத்தை பிரபஷ்யத்பிஹி பார்க்கின்ற அஸ்மாபிஹி, நாம் எப்படிப்பட்டவர்கள், இந்த யுத்தத்தினுடைய விளைவை பார்க்கின்ற நம்மால் ஏன் நாம் இதை தெரிந்து கொள்ளக்கூடாது? யுத்தத்திலிருந்து விடுதலை அடையக்கூடாது. இப்போ குலக்ஷய கிருதம் தோஷம் என்றால் யுத்தத்தினுடைய விளைவு, குல நாசத்தினால் வருகின்ற தோஷத்தை பிரபஷ்யத்பிஹி என்றால் பார்க்கின்ற நம்மால், அஸ்மாபிஹி என்ன செய்யணுமா? பாபாத் அஸ்மான் நிவர்த்திதும்,
நிவர்த்திதும் என்றால் விடுதலை அடைதல் அல்லது சென்று விடுதல். இப்போ அர்ஜுனன் யுத்தத்திலிருந்துன்னே சொல்லலை, இந்த பாபத்திலிருந்து நம்ம ஏன் விடுதலை அடையக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ அர்ஜுனன் முடிவே செய்துட்டான், நம்ம யுத்தம் பண்ணுறதுங்கிறது பாபம், இந்த பாபத்திலிருந்து நாம் ஏன் விடுதலை அடையக்கூடாது. நிவர்த்திதும் என்றால் விட்டு விடுவது. எதில்? பாபாத் அஸ்மாத், இந்த பாபத்திலிருந்து. இந்த பாபம்னு அர்ஜுனன் சொல்றது யுத்தம் செய்வது, கடமையை செய்வது. இந்த பாபத்திலிருந்து நிவர்த்தி அடைவது, விலகிக் கொள்வது. ந ஞேயம் கதம், ஏன் நம்மால் அதை பற்றி சிந்திக்க கூடாது? காரணம் என்ன? ஹே ஜனார்தன, ஹே கிருஷ்ணா, இந்த குலக்ஷயத்தினால் வருகின்ற தோஷத்தை நாம் பார்க்கின்றோம், அவர்கள் பார்க்கவில்லை. இப்போ இப்படி குலக்ஷயத்தினால தோஷம் வரும்னு சொல்லிகிட்டே போனால் பகவானுக்கு சந்தேகம் வரலாம், குலக்ஷயத்தில் என்ன தோஷம் வரும்னு சொல்லி அர்ஜுனன் விளக்குகின்றான். குலக்ஷயத்தினால என்னென்ன தோஷம் வரும்? குலக்ஷயம் என்றால் ஒரு குடும்பம் அழிந்தால், யுத்தத்தில் இருப்பவர்கள் இறந்து விட்டால் என்னென்ன தோஷம் வரும் என்று அர்ஜுனன் பேசுகின்றான். 40வது ஸ்லோகம். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சநாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோபி பவத்யுத. குலக்ஷயத்தினால் வருகின்ற விளைவை அர்ஜுனன் பேசுகின்றான். குலக்ஷயே, குலக்ஷயே என்றால் குலம் அழிந்து விட்டால், பிரணஷ்யந்தி நாசமடைந்து விடும். என்ன நாசமடைந்து விடும்? குலதர்மாகா, குல தர்மங்கள் நாசமடைந்து விடும். இந்த குல தர்மங்கள் எவ்வளவு நாள் இருக்குன்னா சனாதனாகா. சனாதனாகா என்றால் பரம்பரையாக வருகின்ற குல தர்மங்கள் நாசமடைந்து விடும். குல தர்மம் என்றால் என்ன? குல தர்மம் என்றால் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் சில சம்பிரதாயமான சில தர்ம காரியங்கள் அல்லது சில செயல்களை பின்பற்றி வருவார்கள். நம்மளே சொல்லுவோம், எங்கள் வீட்டில் இது செய்கிறதான் வழக்கம், எங்கள் வீட்டில் இப்படி நாங்கள் செய்வோம், இந்த நாளில் இந்த தர்மத்தை செய்வோம் என்று ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் பரம்பரையாக சில தர்மங்களை நாம் பின்பற்றி வருவோம். அது குல தர்மம் என்று சொல்வது. வர்ண தர்மத்தை பற்றி அர்ஜுனன் கூற இருக்கின்றான். பிராமண க்ஷத்திரிய வர்ண தர்மமும் பிறகு பேசுவான். இங்கு குல தர்மம்னா எந்த ஜாதியாகட்டும் அவரவர்களுடைய ஃபேமிலி ட்ரெடிஷன்னு சொல்கிறது, அவரவர்களுடைய குடும்பத்திலே பரம்பரையாக சில தர்மங்களை பின்பற்றி வருவார்கள். அந்த தர்மமெல்லாம் அழிந்துவிடும் என்று சொல்கின்றான் அர்ஜுனன். இப்போ குலக்ஷயே என்றால் குலம் நாசமடைந்தால் அந்த குலத்தில் இருக்கின்ற தர்மங்கள் எல்லாம் நாசமடைந்து விடும். அது எப்படி இந்த தர்மம் வந்திருக்குன்னா சனாதனாகா, தொன்று தொட்டு வருகின்ற இந்த தர்மங்கள். சிலதெல்லாம் நமக்கே பார்த்தோம் அப்படின்னா 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி என்னென்ன தர்மம் செஞ்சுட்டு வந்தாங்களோ அதெல்லாம் யுத்தம் வராமையே இப்போ இங்கே நாசம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ யுத்தம் வந்து தான் நாசம் அடையணுங்கிறது இல்லை. சொல்லுவோமே, எங்கள் தாத்தா அப்படி பண்ணுவார், நீ என்னன்னா நானெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். ரொம்ப பல பேர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமோ, எங்கள் தாத்தாலாம் இந்த தர்மம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி தாத்தா கதையை தான் பேசிகிட்டு இருப்பார்களே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் கிடையாது, அவர் தர்மத்துக்கு எழுதி வைத்த சொத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அவ்வளவுதான். ஆகவே இப்படியெல்லாம் தர்மம் செய்தார்கள் என்றெல்லாம் நாம் பேசி வருகின்றோம். அதைத்தான் அர்ஜுனன் சொல்கிறான். இது ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் நடக்கும். தப்பியோ தவறியோ ஒரு குடும்பத்தில் நல்லவங்க ஏமாந்து பிறந்துருவார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா நல்லது ஏதாவது செய்து வச்சுட்டு போவார்கள். பிறகு அது என்ன ஆகும்னா சில ஜெனரேஷன் அது தொடர்ந்து வரும்.
அந்த மாதிரி தொடர்ந்து வருவதைத்தான் இங்கு அர்ஜுனன் குல தர்மாகா என்று சொல்கின்றான். இந்த யுத்தத்தினுடைய விளைவு என்னாகும் என்றால், யுத்தத்தில் இளைஞர்களும் ஆண்களும் யுத்தத்துக்கு உயிரை இழந்து விடுவார்கள். ஆகவே ஆண்களும் இளைஞர்களும் உயிரை இழந்து விட்டால் இந்த குல தர்மத்தை யார் பின்பற்றுவது? ஆகவே தர்மமெல்லாம் நாசமடைந்துவிடும், அந்த தர்மமெல்லாம் சென்றுவிடும். இப்போ தர்மம் சென்று விடும்னா அடுத்த பொருள் என்னன்னா அதர்மம் வந்துருன்னு அர்ஜுனன் சொல்கிறான். இப்போ நல்லது செய்யாமல் இருந்தால் பரவாயில்ல, நல்லது செய்யாமல் போக தவறையும் செய்ய தூண்டும். ஆகவே இரண்டாவது வரியில் சொல்கின்றான், தர்மே நஷ்டே, இந்த தர்மமானது நாசமடைந்து விட்டால் சில ஃபேமிலி ட்ரெடிஷன், சில நல்ல பழக்கங்கள் எல்லாம் நாசமடைந்து விட்டால் கிருத்ஸ்னம் குலம், முழு கிருத்ஸ்னம் என்றால் என்டையர், முழுமையாக, குலம் அந்த குலம் முழுதும் அதர்மக அபிபவதி உத. உத என்றால் அர்ஜுனன் சொல்றான் அப்படி ஆயிரும் அல்லவா. அதர்மக என்றால் அதர்மமானது, அபிபவதி என்றால் தோன்றிவிடும். இந்த குலத்தை தர்மத்தை அதர்மம் மேல் எடுத்து கொள்ளும் என்று சொல்கின்றான். காரணம் என்ன? தர்மத்தையே நம்ம செய்துட்டு வந்த நாம் அந்த தர்மத்தை விடுவதே அதர்மம். அது மட்டுமல்ல, தர்மத்தை விட்டு விட்டால் பிறகு அது அதர்மம் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு. பெரியவங்கள்லாம் சிலதெல்லாம் சொல்லி வைத்திருப்பார்கள், நமக்கு அது காரணம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நமக்கு சரியான அறிவு வர்ற வரைக்கும் நாம் அவர்கள் சொன்னபடி ஸ்ரத்தையுடன் செய்வதுதான் நல்லது. அது ஏன் எதுக்குன்னு கேட்காம இருக்கணும். நல்லதுன்னா செய்துதான் வர வேண்டும். நீ 4 பேர்த்துக்கு சாப்பாடு போடுன்னு சொல்கிறாங்கன்னா அது செஞ்சது வர்றதில் தவறு கிடையாது. ஆகவே அர்ஜுனன் சொல்கின்றான், இப்படி சில ட்ரெடிஷ்னல் தொடர்ந்து வருகின்ற பழக்கத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அதர்மமானது வந்துவிடும். பிறகு அதர்மம் வந்தால் என்ன ஆகும் என்று அர்ஜுனன் கேட்கின்றான். அடுத்த ஸ்லோகம், அதர்மாபி பவாத் கிருஷ்ணம் பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியக ஸ்த்ரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேயம் ஜாயதே வர்ண சங்கரஹ. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கூறுகின்றான், ஒரு குலத்தில் ஒரு குடும்பத்தில் அதர்மம் சென்று விட்டது என்று வைத்துக்கொண்டால் அந்த குடும்பமே நாசத்தை அடைந்துவிடும் என்று கூறுகின்றான். பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களும் கெட்டு விடுவார்கள் என்று அர்ஜுனன் கூறுகின்றான். ஒரு குடும்பத்திற்கு மிக முக்கியமான அங்கமாக இருப்பவர்கள் பெண்கள். அந்த பெண்கள் தவறாக வாழ்க்கையை நடத்திவிட்டால் அந்த குடும்பம் முழுதும் அழிந்துவிடும் என்று அர்ஜுனன் கூறுகின்றான். அடிக்கடி இந்த பட்டிமன்றமெல்லாம் கேட்போம் தெரியுமோ, குழந்தைகளுக்கு அம்மா முக்கியமா அப்பா முக்கியமா, கூட்டு குடும்பம் முக்கியமா தனி குடும்பம் முக்கியமானு சொல்லி. அப்படி ஒரு குடும்பத்திற்கு முக்கியமான பொறுப்பு பெண்களிடமா ஆண்களிடமான்னு சொன்னால் அர்ஜுனன் கூறுகின்றான், அர்ஜுனன் சொல்ல வேண்டாம், தர்மசாஸ்திரமே கூறுகின்றது, ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பெண்கள்தான் காரணம், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஆண்களிடம் ஏதாவது குறை இருந்தாலும் அந்த குடும்பம் மேலே வந்துடும். ஒரு பெண்ணிடம் குறை இருந்தால் அந்த குடும்பம் மேலே வராது. அதை அர்ஜுனன் இங்கு கூறுகின்றான். அதை அர்ஜுனன் இந்த ஸ்லோகங்களிலும் அடுத்த ஸ்லோகத்திலும் கூறுகின்றான். அதை பற்றி அடுத்த வகுப்பில் விசாரிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.